டேய் என்கிட்ட கொடு. என்கிட்ட விளையாடுறியா? கடவுளே, இந்த வீட்டு முதலாளி குரங்கு ட்ரெயினரா? இந்த ஆளு தொடர்ந்து நம்ம விஷயங்களை கெடுத்துக்கிட்டே இருக்கான். இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே போகணும் எனக்கு தெரியல. 2 தடவை நம்ம ஸ்டாக் கைவிட்டு. அவன் வெளியில வரான். எல்லாரும் இங்க இருந்து போங்க, போங்க, எல்லாரும் ஓடுங்க. சத்தியமா சொல்றேன், நான் இந்த கேவ அழிக்காம போனா உன் குரங்குக்கு பிறந்தவன் நான் நினைச்சுக்கோ. இந்த குரங்கோட வீடு மட்டும் இன்னும் உடைக்கவே இல்லையா? மேல இருந்து ஒரு பாம்பு போட வேண்டியதானே? உங்கள யாரும் தைரியமா முதல்ல மேல போறீங்களோ அவங்களுக்கு நான் ஏகப்பட்ட காசு தரேன். உடைச்சு தள்ளுங்க, உடைச்சு தள்ளுங்க, உடைச்சு தள்ளுங்க, உடைச்சு தள்ளுங்க. பாத்தீங்களா, அதான் அவன். நம்மளது இவ்வளவு பெரிய கம்பெனி, ஆனால் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சா நமக்கு ரொம்ப அசிங்கம். சரியா சொன்னீங்க. மேல போங்க. குரங்கு தம்பி, என்ன விட்டுருப்பா. இந்த வச்சுக்கோ. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவன் என்ன அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா? சரி, யாரு இந்த ப்ராஜெக்டுக்கு இன்சார்ஜ்னு சொல்லுங்க. ஜேசன், கண்டிப்பா ஜேசன் தான். எங்க இருக்கான்? மாஸ்டர் தாங், அவர்தான் அது. மாஸ்டர் டார் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஆரம்பம். என் கூட ஆடுறதுக்கு ஆள் தேடிட்டு இருந்தேன். என்னோட இந்த ஹைடெக் பேப்பரை ட்ரை பண்ணி பாக்குறியா? மாஸ்டர் டார் தான் இவருக்கு சரியானவர். கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவாரு. நாம இப்ப ரொம்ப பிரச்சனையில இருக்கோம். நம்ம ஷேர்ஸ் எல்லாமே இறங்கிட்டு இருக்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, மாத்து பார்க்கலாமா? தம்பி, உன்னால முடியலன்னா நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. இந்த மாதிரி சப்பா மேட்டர்லாம் நான் பாத்துக்கிறேன். வாய மூடுறியா? சேர்மேன் டேங் எவ்வளவு தெம்பா இருக்காரு. அவரை பாத்தியா? கண்ணெல்லாம் பளபளக்குது. அவரை பார்த்தா புத்தர் மாதிரியே இருக்கு. சார் சார் சார், என்னாச்சு சார்? எந்திரிங்க சார். சார், அவர் இப்ப குணமாய் வந்துருவார் நினைக்கிறீங்களா? இப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? என்னப்பா உயிரில் என்ன எழுதியிருக்காரு? டேங் சாசோ, அவர் இன்னும் உயிரோடு தான்ப்பா இருக்காரு. உனக்கு ஒரு நாள் தெரியும் பாரு, அறிவாளிங்க முதல்லயே பிளான் பண்ணுவாங்க. அப்பா 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 அப்பா, எங்க விட்டு போகாதீங்க. நான் உயில
ரொம்ப நாள் முன்னாடியே எழுதிட்டேன். இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு. இந்த லெட்டரை எடுத்துக்கா. இந்தியாவில் இருக்கிற என் ஆள்கிட்ட உன் கையால கொடு. கண்டிப்பா இத நீ தான் உன் கையால அவன்கிட்ட கொடுக்கணும். அப்பதான் அவன் அந்த உயிரை உன்கிட்ட கொடுப்பான். அவன் நண்டோஜியால இருக்கான். இன்னைக்கு நீ ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்த இல்ல, அவனையே நீ உன் கூட கூட்டிட்டு போ. அவன உனக்கு தெரியுமா? அவன் தான் உன்னை காப்பாத்த போறான். அப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. சீக்கிரமே அது உனக்கு புரியும் மகனே. போய் அவனை கண்டுபிடி. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்பா 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 பெரிய குரங்கு, அவர் நிறுத்துங்க. பிரச்சனையை தேடி வந்திருக்கியா குரங்க? இல்ல, கொஞ்ச நேரம் விளையாட வந்திருக்கேன். புத்தா, குரங்கு ராஜா, இந்த ஸ்டேஜை நீ முடிக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை நீ எதிர்த்துதான் ஆகணும். அப்படியே போயிடு. என்ன பார்த்தா தெரியல உனக்கு? நான் தான் உங்க கூட சண்டை போட்டல அந்த அழகான பையன். என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியவே இல்லையா? ஏன் வந்தா என்கிட்ட மறுபடியும் அடி வாங்கணும்னு தெரியாதா? என்ன விடு விடு, உன்னை நான் கூட்டிட்டு போறேன். வெளியில எடுக்க போறேன். உன்னை யாரு என்கிட்ட அனுப்புனது? யாரா இருந்தானே, நான் தான் உன்னை வெளியில எடுக்க முடியும். ஆனா ஒரு கண்டிஷன், நீ என் கூட இந்தியா வரணும். இந்தியாவா? நான் எதுக்காக வரணும்? என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ. முடியாது. ஏன்? தேவையில்லாம கடுப்பேத்துவேன். சரி, அப்ப 7 8 கிட்டத்தட்ட 10 வருஷம் இங்கே இரு. நான் உன்னை பயமுத்துறதுக்காக சொல்லவே இல்ல. 27 பேர் அடிச்சிருக்கேன். நீ ஒரு காரியம் ஒரு ட்ரோனையும் சேதம் பண்ணிருக்கேன். மொத்தமா எவ்வளவு பணம் கட்டணும் தெரியுமா? ஒரு தடவை பாரு. என்ன, நான் மட்டும் கான்ஸ்டிலேஷன்ல சைன் பண்ணலன்னா உங்க செல்ல பிராணிங்க அனாதை ஆயிடும். அதை விட மோசமாவும் ஆகலாம். குறைங்க கறிக்குழம்பே ஆகலாம். ஐயோ போறனே. அட இரியா. தேங்க்ஸ். நெண்டுகான் போய் சேர்றதுக்குள்ள அவனை கொலை பண்றதுக்கு 2 பேர் திட்டம் போடுறாங்க. என்ன சொல்றீங்க? நீ எப்பவும் அவன் கூடவே இருந்து அவனை பத்திரமா பாத்துக்கணும். என்ன போக விடுறியா? 2 நாள்ல திரும்ப வீட்டுக்கு வந்துரும்டா செல்லம். அவன் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட வீடு 5 வீடா தருவீங்களா? அதுவே காணாம போயிடும். ஆமா, இதை கொண்டு போய் இந்தியால ஏன் வச்சுக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ என்ன இந்தியனா? உன் பறக்கும் கம்பளத்தை மறைச்சு வச்சிட்டியா? அரபங்க தான் பறக்கும் கம்பளத்துல சுத்துவாங்க. ஃபாரின் போறோம்னா பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் இல்லாட்டி ஃபிளைட்ல ஏத்த மாட்டாங்க, தெரியும்ல? உந்தங்க எந்த இத என்கிட்ட இருக்கு. பாஸ்போர்ட் எங்க போச்சு? அது என்னது? பட்டாசா? நீ இந்தியாவில கல்யாணம் பண்ண போறியா? இது வெடி மருந்து, இதெல்லாம் வச்சுக்கிட்டா பிளைட்ல ஏத்த மாட்டாங்க.
உனக்கு மூளை வேலை செய்யலையா? நீ கொஞ்சம் வாய மூடுறியா சும்மா. அப்பா இவருக்கு எதுக்காக என் கூட இந்தியா கூட்டிட்டு போக சொன்னீங்க? ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? காருக்குள்ள வெளியே பொழுதுற. இந்த சட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இது சட்டத்தை மீற மாதிரி. அதை முதலே சொல்ல வேண்டியதானே? அப்பா எதுக்காக என்ன இவரு கூட மாட்டி விட்டீங்க? உனக்கு பயமா இருந்தா கை பிடிச்சுக்கோ. ஆனா பொண்ணுங்க பிடிக்கிற மாதிரி எல்லாம் பிடிக்காது. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை என்ன பண்ற பாரு. இப்ப யாராவது கம்பெனிக்கு சொன்னாங்களா? இந்தியால நீ யார வேணா அடிச்சலாம்னு நினைக்கிறியா? இங்க இருக்கிற போலீஸ் உன்னை ஒண்ணும் பண்ணாதுன்னு நினைக்கிறியா? வாடா. உனக்கு என்ன பைத்தியமா? பாத்தவங்களை எல்லாம் அடிக்கிற. அந்த ஆள் நம்ம கூட பிளைட்ல வந்தா. அது சரி, உன் மூக்குக்கு என்னாச்சு? யாரு இப்படி பண்ணா? யாரு பண்ணிருப்பாங்க? நான் அழகா இருக்கேன்னு உனக்கு பொறாம. எனக்கு தொடர்ந்து போ அந்த பக்கம். உனக்கு பணம் வேணும் நான் தரேன். என்னை இப்படி திரும்ப திரும்ப அடிக்கிறது கொஞ்சம் நிறுத்துறியா? நான் வந்துட்டேன். இதோ நான் வந்துட்டேன். தம்பி நான் எப்படி இருக்கேன்? சரி சரி எனக்கு ஒண்ணும் ஆகல. லேட் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சு தம்பி. தம்பி நான் போட்டாங் குரூப் இந்தியா ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். இவங்க எல்லாரும் என்ன குட்டி பண்ணி கூப்பிடுவாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். வேணா பாரு. நீ இருக்கியா? ஆமா ஏதோ இருக்க பாரு. சரி, கார் எங்க இருக்கு? அங்க தம்பி முதல்ல அந்த ஊரை நான் உனக்கு சுத்தி காட்டுறேன். கண்டுபிடிச்சனா? இவர்தான் கொலை பண்ண சொன்னாரு. 25 கோடி தராங்க நாங்க. ஏய் கிரிபுலி தலையா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இவன் தான் உனக்கு இப்பதான் தெரியுதா? வா. இத பாருங்க சந்தை கடை சகோதரர்களே, என் தம்பி வந்துட்டான். நாளைக்கு என்ன பண்ண போறோம்? காலையில பிளைட் ஏறணும். 2 மணி நேரத்துல நெண்டுகான் போயிடுறோம். நாங்க ரெடியா இருக்கோம். இன்னைக்கு பிளைட் இல்லையா? சீட்ஸ் இல்ல. இன்னைக்கு நான் உங்களை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன். இங்க கல்யாணம் அருமையா இருக்கும். 1 வாரத்துக்கு நடக்கும். சாப்பாடெல்லாம் சும்மா தூள் கலப்போம். கேம்ஸும் இருக்கும், படமும் பார்க்கலாம். இங்க மக்கள் வெறித்தனமா இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உன் காடை கொஞ்சம் காட்டு. நல்லா இருக்குமா? சத்தியமா சொல்றேன். போலாம். நல்ல பையன்தான். நான் எங்க போனாலும் வருவான். என்ன பண்றது? உன்னை மிஸ் பண்றடா. இது நமக்கு நல்ல சான்ஸ். வா போலாம், வா போலாம், வா வா வா. யாரா கதல சிலைட்ட போட்டது? நான் தான். மெதுவா. அசையாத, ஏன்டா இப்படி அசைற? என் தம்பிக்கு வலிக்குது. நான் என்னோட ஐப்ரோ பாருங்க, என் மூச்சை கெடுத்துட்டா. எங்க போறீங்க இப்போ? அது உங்ககிட்ட சொல்லுமா? நான் மட்டும் தனியா எங்க என்ன பண்ண போறேன்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. சீக்கிரம் சீக்கிரம் ஃபாலோ பண்ணு. தம்பி தம்பி நல்ல பிளேவர் உனக்காக நான் தேடி எடுத்துட்டு வந்தேன். எங்க நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன். ஜாலியா இருங்க. நல்லா சுத்தி பாருங்க. கல்யாணம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. சாப்பிட்டா வயிற்று கலக்காதுல்ல? இந்த ஊர் ஆளுங்க மாதிரி நம்ம வேஷம் போட்டிருக்கோம். பெரிய பெரிய ஆளுங்களாம் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க.
எனக்கு தெரிஞ்சு இந்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இரு. டேய் முட்டாள், நாம ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ்டா, கொஞ்சம் டீசெண்டா இருக்கியா? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பண்ணிட்டு இருக்க? யாரோ உன்னை கொலை பண்ண வந்தாங்க. உண்மையாவா? என்னது கொலை பண்ணணும்? உங்களுக்கு தான் கேக்குறேன். என்ன கொலை பண்ணணும்? யார் இந்த கொலைக்கார? எங்க இருக்கா? சொல்லு, எங்க இருக்கா? இவன் தான் என்ன கொலை பண்ண போல. யாரும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். பாக்குறவங்க எல்லாருமே அடிக்கிறேன். இது என்ன காமெடியா? காமெடியான்னு கேக்குறேன்ல, சொல்லு. என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? என்ன வீடு, என்ன வீடு? இங்க உனக்கு ஆபத்து இருக்கு, சீக்கிரம் வா. இங்க இங்க ஒண்ணு இல்ல. நீ என்ன மேஜிக் பண்ண போறியா? இதுக்குள்ள போயிடு. நீ என்ன நீ என்ன பண்ண போற? ஏய் அமைதியா காலு. ஏய் மூடாதே, மூடாதே. ஏய் கதவு தர. வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. ஓரம் ஓரம் ஓரமா போங்க, ஓரமா போங்க. கொஞ்சம் சீக்கிரம் வழி விடுங்க, கொஞ்சம் சீக்கிரம். வேகமா வா, கொஞ்சம் சீக்கிரம், நல்லா தள்ளு. சீக்கிரம் சீக்கிரம். அதை விடு. யார் பெத்த பிள்ளைங்களோ என்கிட்ட அடி வாங்க போறீங்க. வழிய விடுங்கடா. முடியாது. என்னன்னா ஏன் அவனை அடிக்கல? நீ குறுக்க நின்னுட்டு இருந்தா நான் எப்படி அவன் அடிக்கிறது? சரி போ. என்ன பார்த்தா நான் உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? வாடா, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை துவம்சம் பண்ணிடலாம். பிரேக்க போடுறா. இன்னும் ஃபைட் முடியலடா. டேய் வாங்கடா பயந்தவங்களி பசங்களா. டாக்ஸன் உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஆளை மாத்திட்டீங்கடா. என் கூட வா. நான் உன்னை எங்கெங்க தேடிட்டு இருக்கேன். நீ என்ன ஜாலியா எங்க விளையாட்டு இருக்க? உன்னை கொலை பண்ண வந்திருக்காங்கன்னு தெரியல. நானும் ஜாலியா இருக்கணும். ஓடுறா போட்டா வாயா. எல்லாரும் நில்லுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். உனக்கு என்ன பைத்தியமாடா? பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்க, சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சமாவது மூளை இருக்கணும். இங்கிலீஷ்ல பேசி சாவடிக்கிற. எங்கெல்லாம் தானே தேடுறது? உயிரை வாங்கணும்ன்ற நினைப்பே இல்லல.
என்ன அடிக்கிறியா? என்ன இழுத்துட்டு வந்து அடிக்கிறியா? நீ யாரு? ஏதோ தப்பா நாளை கூட்டு வந்துட்டேனே. என் கல்யாணத்துல என்ன அடிச்சுட்டு வர்றான்? முடிங்க அவன. அங்க பாத்தீங்களா? இப்ப பாருங்க. பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு? இல்ல இந்த பக்கம். இல்ல இந்த பக்கம் போயிடலாம். இல்ல நாங்க இன்னும் அவனை பிடிக்கவே இல்லப்பா. அவன் பெரிய குரங்கா இருக்கான். அங்க இங்க தாவிக்கிட்டே இருக்கான். போடா முட்டாள். சரி வை, நான் போன் பண்றேன். இரு என்னால ஓட முடியல. சீக்கிரம் வா. எதுக்காக இப்படி பண்ண? நான் உன்னை காப்பாத்துறேன். அந்த 2 பஞ்சு முட்டையை மண்டனுங்க உன்னை ஒரு பாக்ஸ்ல வச்சு கிட்னாப் பண்ண பார்த்தாங்க. உனக்கு அது தெரியலையா? யார் என்ன பெட்டியில வச்சு மூணது? அருவி காட்டவனு. உனக்கு மூளை இல்லையா? மூச்சு தண்ணீர் செத்து போயிருப்ப. வாயில பலு வச்சாங்க. ஒரே நாத்தம் வேற. இதெல்லாம் யார் பண்ணுது? நீதானே? என்ன பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க இங்க. இதெல்லாம் உன்னாலதான். உன்னோட பிரச்சனைக்காக நான் அவஸ்தை பண்ணுமா? நீ இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து பிரச்சனை தான் கொண்டு வந்துட்டு இருக்க. உன் மனசுல இந்தியா சிஐடி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்போ உண்மையை புரிஞ்சுக்க முடியலையா? நான் இல்லடா நீ செத்து போயிருப்படா. ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு சைனால யாராவது எதிரிங்க இருக்காங்களா? உன்னை எதுக்கு கொலை பண்ண வந்தாங்க? அட கடவுளே, நான் உன்னை பார்த்ததுல இருந்து அடிமையில அடிபடுது. முகத்துல முதுகுல பின்னால புள்ளியும் வெளியே எனக்கு வலிக்குது. ஒரு சொல்ல, ஏன் என்ன பழி வாங்குற? நாம என்ன பரம்பரை எதிரியா இல்ல போன ஜென்மத்து விரோதமா? ஏன் என் வாழ்க்கையை நாசமாக்குற? ஆமா தம்பி, பார்த்தாவே நல்லவ மாதிரி தெரியல. நாள பிரச்சனைக்கு மட்டும்தான் வருது. உன் கூட இருக்கிறதே தப்பு. ஏய் தம்பி, பேசினது போதும், வா ஹோட்டலுக்கு போலாம். இப்ப எப்படி ஹோட்டலுக்கு போறது? எல்லாரையும் அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டா இந்தியன் போலீஸ் நம்மள சும்மா விடுவாங்களா? அவங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. நான் அந்த ஸ்டேஜ் மேல இருக்கும்போது எல்லாரும் என்ன போட்டோ எடுத்தாங்கன்னா முட்டாள். என்ன பண்ணாங்கன்னு பார்த்தல. அழகான முடிஞ்சு யாரும் வேணாலும் கண்டுபிடிப்பாங்க. இப்ப ஹோட்டலுக்கு போனா என்ன பிடிப்பாங்க. நான் உயிலுக்காக தான் இங்க வந்தேன், ஜெயிலுக்கு போகிறதுக்கு இல்ல. நான் இன்னும் சின்ன பையன், ஜெயிலுக்கு போய் மாட்டிக்க நான் விரும்பல. சொல்லுங்க, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அவனை நீ பிக்கப் பண்ணிட்டியா? பாஸ், இந்த ஊருக்குள்ள இருந்தாலே பிரச்சனை தான் வருது. இவனை எதுக்கு இங்க அனுப்பிச்சீங்க? அங்க என்ன நடந்தாலும் டான்சன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரி, இப்ப நேரா புடவை ஃபேக்டரிக்கு போங்க. அங்க நான் ஆளுங்களை அனுப்புறேன். பொண்ணு வருது. அவ உன்னை கொலை பண்ணதான் வராளா தம்பி? என்னது, என்ன கொலை பண்ணவா? கூகான், எனக்கு ஹெல்ப் பண்ணு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ ஜிங், டான்சன் இப்போ புடவை ஃபேக்டரிக்கு போயிட்டு இருக்கான். இது உன் இடம். இதெல்லாம் எங்க இடம். நாங்க பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். உக்கோங், நீ எங்க இருந்து வந்தியோ இப்ப அங்கேயே போயிடு. உயிர் எடுத்துட்டு வர்றதுக்கு நெண்டுகோன் அனுப்புறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை காப்பாத்தியே ஆகணும். நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். உண்மை சொல்றேன் ஓகாங், நீ கிளம்பி போயிடு. குதிரைக்கு தனியா காட்டலாம், ஆனா உன்னால அது குடிக்க வைக்க முடியாது. எனக்கு மட்டும் தான் இங்க இருக்கணும்னு ஆசை. வீட காப்பாற்றணும் தான் இங்க வந்தேன். உன் வீட்டுக்கு ஒண்ணும் ஆகாம பாத்துக்கிறேன், போதுமா? இப்ப போ போ போ, இங்க சீக்கிரம் கிளம்பி போ 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 போ. சத்தியமா? சத்தியமா சொல்ற.
மறுபடியும் சொல்லு. நான் தாங்சன் போதன் குரூப்போட வாரிசு. சத்தியமா சொல்றேன், உன் வீட்டை நான் உடைக்கவே மாட்டேன். இப்போ நீ எங்கிருந்து போலாம். இது பாரு, கோச் கிட்டானே. இத பாரு, போயிட்டு திரும்ப வராத. நீ என்ன பெரிய இவனா? எங்களுக்கு நீ தேவையா இல்ல. வா போலாம். புடவை ஃபேக்டரியில பொண்ணுங்க அழகா இருப்பாங்க. உள்ள போனா நமக்கு ஒரே ஜாலினா. जान ले हुस्न का जलवा रांझना बे बच के रहना. जान ले हुस्न का जलवा रांझना बे बच के रहना. आएगा तू लौट के यूं छोड़ के जान पाएगा. टूट कर बाजुओं में लूंगी तुझसे इश्क का बदला. जान ले हुस्न का जलवा रांझना बे बच के रहना. जान ले हुस्न का जलवा रांझना बे बच के रहना. ஊஜிங் மச்சான், இன்னைக்கு பார்த்ததுல உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் கூட மாடிக்கு வரியா? என் கூட வா. நீ எதுக்கு இந்தியாக்கு வந்த? உனக்காகதான். தம்பி போயிட்டானே. மச்சான், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. நீயும் என்ன மிஸ் பண்ணியா? சொல்லு மச்சான், சொல்லு. அமைதியாரு. சொல்லு. என்ன விடு யூசிங். இங்க பாரு, என்ன சொல்றது கேளு. நம்ம லவர்ஸ் கிடையாது. அன்னைக்கு நைட் நான் குடிச்சிருந்தேன். உன்னை எப்பவுமே நான் லவ் பண்ணுவேன். டெய்லி 200-300 முத்தம் கொடுப்பேன். 5-6 குழந்தை பத்திக்கலாம். 7-8 வீடு வாங்கணும்னு சொன்னேன். அதெல்லாம் உண்மை இல்ல. சும்மா போதையில வளர்னேன். அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல. இல்ல செல்லம், நீ எல்லாத்தையும் கரெக்டா சொன்ன. ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணவே இல்ல. 2 நாள் உனக்கு எல்லாமே புரிய வச்சல. ஏதோ தப்பு நடந்து போச்சு, அவ்வளவுதான். ஆனா நான் எங்க போனாலும் நீ என் கூடவே வர. வீட்டுல வேற பார்த்து வச்சுட்டேன். எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. இப்ப பாத்தியா, காதல் ரொம்ப சூடு பிடிக்குது. டாங்சன், உன் காதலுக்காக நான் வாழணும்னு இல்ல, வாழ்நாள் முழுக்க நீ என்ன பாத்துக்கிறேன்னு சொன்ன, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. இப்ப அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ நான் வீசாட்ல போட்டேன். 1,00,000 மில்லியன் லைக்ஸ் வந்திருக்கு. எல்லாரும் என்ன மிஸ்ஸஸ் டாங்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, என்னோட அம்மா அப்பா நம்ம கல்யாணத்துக்கு மண்டபமே புக் பண்ணிட்டாங்க. பாரு, நல்லா இருக்குல்ல? நாம இன்னும் உயிரோட தான் இருக்கோம். எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காதுன்னு யாருக்கோ தெரிஞ்சிருக்கா. அவன் தான் உன்னை கட்டி போட சொல்லி என்ன இங்க அனுப்புனான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கொலை பண்ண போறாங்க. கொலை பண்ண போறாங்களா? என்ன யாரு கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க? என்கிட்ட விளையாடினா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். கவலைப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். என்ன கொலை பண்ண மாட்டேன்னா அப்புறம் ஏன் அந்த கம்பி எடுக்கிற? மரியாதை சொல்றேன், என் கிட்ட வராத. கிட்ட வராத. தெய்வமே என்ன காப்பாத்து. இவன் என்ன கொலை பண்ண போறான். அழகி, ஏய் அழகி, எங்க போற? என்கிட்ட பேசிட்டு போ. கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம், பேசு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாத்து. கண்ணு, இப்ப நீ என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க?
பொண்ணுங்க எல்லாரும் என்ன அடிச்சு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எனக்கு குன்ஃபு தெரியும். நான் பயங்கரமான மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிட்டேன். காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, துரத்துறாளே. நில்லுங்கல மச்சான், ஓடாத மச்சான். எங்க ஓட? நில்லுங்கல. டங்ஸ்டன், ஊருக்கு போனோம், காசு கொடு. டங்ஸ்டன், மச்சான், நான் உன்னை லவ் பண்றேன் மச்சான். நில்லு. காப்பாத்துங்க. ஓடாத. காப்பாத்துங்க. சொன்னா கேளு. ஊகாங், ஊகாங், எனக்காக நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும். அவனை தடுத்து நிறுத்து. எனக்கு சூடு வைக்க வந்துட்டு இருக்கான். அதே கம்பி எடுத்து தொடுத்துறா. இந்த பைத்தியக்காரனை கொலை பண்ண பாக்குறான். இது 2 லவ்வர்ஸ்குள்ள நடக்கிற சண்டை. நீ உன் வேலையை பாரு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன தெரியாதா? தெரியலன்னா இப்படி பண்ணிருப்பமா? போதையில இருக்கும்போது பார்ட்டில ஒரு கேம் விளையாடணும். நீ இப்படி சொல்லுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு, இவருக்காக நான் பண்ணது. அவரோட நினைவா நான் போட்டுக்கிட்ட டாட்டூ இது. ஊகாங், அவன் சொல்றது நம்பாத. அவன் ஒரு பைத்தியக்காரு. என் உயிருக்கு இப்ப ஆபத்து இருக்கு. என் கூட எப்பவும் இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. மறந்துட்டியா? நான் இப்ப குடிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னல. குடிச்சிட்டு சொன்னா எல்லாம் மாறிடுமா? எங்க அப்பா குடிச்சிட்டு பண்ண தப்பால தான் நான் பிறந்தேன். கேட்கவே ரொம்ப கேவலமா இருக்கல. வாய மூடு. நீ குடிச்சிட்டு அவ கூட குடும்பம் நடத்திருக்க. இப்ப இல்லன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்த பாக்குறியா? இல்ல, நான் சொல்றது. வாய மூடு. எனக்கு ஏமாத்துறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஊகாங், சொல்றதுக்கு இந்த மாதிரி பண்ணாத. இவனை நான் உன்கிட்ட விட்டு போறேன். இவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடு. ரொம்ப நன்றி. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஊகாங், நீ என்ன பைத்தியமா? அப்ப நான் ஆபத்துல இருக்கேன்னு சொன்ன. இப்ப நான் உண்மையிலேயே ஆபத்துல இருக்க. இப்படிதான் என்ன காப்பாத்துறதா? ஊகாங், திரும்பி வா. ஊகாங், நீ என்ன விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். போய் சொல்றது எனக்கும் பிடிக்காது. உன் மனசு மாதிரி நீ திரும்பி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கோச்சுக்கிட்டு போனதுக்காக நான் உன்னை மன்னிச்சிடுறேன். கூட்டிட்டு வந்தல, எப்படி திரும்ப போறது? இதுக்கப்புறம் நீ செத்த கூட அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல, புரியுதா? மொத்த படத்தையும் தரேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போடுறேன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? எல்லாருக்கும் அதையும் முடிக்க சொல்லிட்டாங்க. ஊகாங், என்னை விட்டு போ. வாய் மூடிட்டு வா. எதுவும் பேசாத. வாங்கறல. உன்னை பாதி ஒரு தந்துடுறேன். காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க. அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நீங்க வழி விட்டீங்கன்னா போயிட்டே இருப்பேன், சரியா? அட இருக்குமா, படாத இடத்துல பண்ற போது. ஐயோ, அவன் ஊகாங், தள்ளு போறியா? இல்ல, ஆம்பளை நான் போட்டுருக்கேன். எனக்கு காப்பாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பைத்தியம், பைத்தியம். அவனுக்கு பைத்தியம் முதிர்ச்சுமா. கண்ண மூடுங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க, நிறுத்துங்க. எத்தனை வாட்டி சொல்றது புரியலையா? பொண்ணுங்களா பிசாசுங்களான்னு தெரியல. என்ன நின்றுங்க? மேலே ஏறி வாங்க, வாங்க, வாங்கடா செல்லுங்களா, வாங்க.
காப்பாத்து தம்பி. ஜான்சன், ஜான்சன், ஓடாத, என்னை விட்டு போகாத. நான் உன்னை விடவே மாட்டேன். திரும்பி வா. என் வாழ்க்கையில திரும்ப உன் முகத்தையே பார்க்க மாட்டேன். அவனை இடிச்சு தள்ளு, சீக்கிரம் அவனை இடிச்சு தள்ளு, சீக்கிரமா போ. இவங்க நம்ம ஏர்போர்ட்ல பார்த்தவங்க தானே? சரி, இனிமேல் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். திருப்பு திருப்பு, அவனை பொடி. நான் சைக்கிள் எல்லாம் ஏற மாட்டேன். வேற என்ன கார்ல எப்படி போவாங்க? ஏறி உட்காரலாம். என்னோட சைக்கிள் நில்லுங்கடா டேய். தம்பி, என் தம்பி என்ன காப்பாத்துவா. வாய மூடுறியா? என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போ. நீ இவ்வளவு வற்புறுத்தி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அவனுக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். அவனுக்கு யார பிடிச்சிருக்கு? எனக்கு தெரியாது. ஆனா நீ இல்ல, உனக்கே தெரியாம நீ தப்பான ஆளை லவ் பண்ணிட்ட. ஆனா கடவுள் உனக்கு கரெக்டான ஆளை கண்டிப்பா அனுப்புவார். நீ காத்திருக்கணும். வாய மூடு. பாக்குறப்ப காமெடியா இருக்கல. பூக்காங்க இங்க பாரு, இது இப்ப குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்காக நீ சிரிக்கிற? அவள மாதிரி வாய் திறக்கவே கொஞ்சம் மூடுறியா? வேற இப்ப என்ன போட்டோ எடுக்காத. இது ஒன்னும் ஜோக் இல்ல.
ஓரமா போ. உனக்கு ஒண்ணும் ஆகல. நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகல. இதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா? நீ என்ன விட்டுட்டு போற நான் என்ன பண்ணுவேன்? என்ன யாரோ தூக்கிடுவாங்க. நான் ரொம்ப டேஞ்சர்ல இருக்கேன். சரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. இப்போ உனக்கு போட்டோ தானே எடுக்கணும், எடு. மாடலிங் போஸ் கூட கொடுக்க, எடு. உங்ககிட்ட சொல்றேன்ல, இனிமே பின்னால வராத. போறியா? உன் வீட்டை எடுத்து தள்ளுற, எடு. நீ அப்படி பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்க. யாரு சொன்ன? நீதான் சொன்ன. ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஆமா இருக்கு. நீ கொடுத்த வார்த்தையை காப்பாத்தவே மாட்டியா? எங்க இருக்கு? இருந்த காட்டு. இல்லையா? எங்க இருக்க காட்டு. ப்ரூவ் பண்ணு. ஹலோ யாங். சொல்லுங்க மாஸ்டர் டாங். நீ இப்போ ஹூகாங் வீட்ல தானே இருக்க? ஆமா நாங்க அங்கதான் இருக்கோம். ஆனா இப்போ நாங்க அங்க இருந்து கிளம்ப போறோம். அங்க இருங்க. அந்த வீட்டை இடிங்க. இடிச்சு தள்ளுங்க. இடிச்சிருவியா? ஒரு செகண்ட் இரு. யாரும் போகாதீங்க, இருங்க, திரும்ப வாங்க. அந்த உயில எடுக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ வீட்டை இடிச்சா நான் இங்க இருந்து போயிடுவேன். நீ போனீன்னா உன் வீட்டை இடிச்சிடுவேன். இடிச்சா நான் போயிடுவேன். போன கண்டு இடிச்சிடுவேன். இடிச்சா நான் பாரு. அதுக்கு இஷ்டம் இல்ல, போ. இடி பார்க்கலாம். நீ போ பார்க்கலாம். சிரிக்காத, அசிங்கமா இருக்கு. அட்டென்ஷன். வீட்டை இடிங்க. ஒத்த கால நில்லு. ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படா அதை இடிக்கட்டுமா இல்ல வேண்டாமா? முதல்ல இடிக்க வேணாம்னு சொல்லேன். இப்போ வேற விட்டுருங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் கூப்பிடலனா உடனே முடிச்சிடுங்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீ எங்கேயும் போக கூடாது. 24 ஹவர்ஸ் வரைக்கும் நீ என் கூட இருந்தனா ஒரே ஒரு போன் கால் தான், நான் பாத்துக்கிறேன். சரி ஒத்துக்கற நில்லு. சீக்கிரம் சீக்கிரம். அந்த 2 பேருமே போயிட்டாங்க. உன்னால ஒழுங்கா ஏதாவது பண்ண முடியுமா? உன் மூளை மங்கி போயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இங்க பாரு. முதல்ல இந்த டீல நாம தான் பேசணும். ஆனா இப்ப நீ வேற கேங்ல அனுப்புனா என்னையா அர்த்தம்? நீ ரூல்ஸ் மீறிக்கிட்டு இருக்க, புரியுதா உனக்கு? இதெல்லாமே சிம்பிளா முடியணும்னா முதல்ல பேசின பணத்தை என்கிட்ட கொடு, புரியுதா? நான் உனக்காக புது ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு செய்வானுங்க, சரியா? 2 கேங் அனுப்பியும் ஒண்ணும் பண்ணாம இருக்கீங்க. மரியாதையா சொல்றேன், நாளைக்குள்ள அவன் கதையை முடிக்கலாம், 1 பைசா தர மாட்டேன். இந்த ஆளுக்கு என்னடா ஆச்சு? குரங்கு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் நாய், ஒரு சின்ன உதவி வேணும். நான் இப்போ ரிட்டையர் ஆயிட்டேனே. உனக்கு நான் 2 மடங்கு பணம் தர்றேன். சோம்பேறித்தனமா இருக்கு. சரி, அப்ப 3 மடங்கு பணம் வாங்கிக்கோ. வீட்டுல ஜாலியா உட்கார்ந்து டீ சாப்பிடுறதா இப்ப என் வேலையே. 4 மடங்கு தரேன். சரி யோசிச்சு சொல்லிட்டா. ஏன் எல்லாரையும் என்ன பாக்குறாங்க? என்ன தூக்க போறாங்களா? என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம இருக்கியா? வீட்டை இடிப்ப. என் கழுத்தை வெட்ட போறானா? அவர் எண்ணி கடைக்காரர், அவ்வளவுதான். கத்தி வச்சிருக்காரு. அதனால கொலை பண்ணுவாருன்னு அர்த்தமா? எல்லாருக்கும் தான் பல்லு இருக்கு, அதனால எல்லாரும் கடிப்பாங்கன்னு சொல்லுவியா?
கையை பிடிச்சுக்கோ பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி விரல சேர்த்து பிடிக்காதன்னு சொன்னல, ஒரே ஈரமா இருக்கு ஈர கைய. நான் பாத்ரூம் பண்ணும். அப்ப போயிட்டு வா. நான் தனியா எப்படி போறது? இதுக்கு நான் வரணுமா? என் கூட வா. எனக்கு வரலப்பா. வீட்டு இடிச்சிடுவேன். படுத்துறானே. இங்க பாருமா, என் கட்டை கொஞ்சம் அவுத்து விடுறியா? நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். உனக்கு ஏன் என் தம்பி அவ்வளவு பிடிச்சிருக்கு? அவங்கிட்ட இருக்கிற பணம் உனக்கு வேணுமா? அதெல்லாம் யாருக்கு வேணும்? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். நீ தனியா இருக்க, உனக்கு இதெல்லாம் புரியாது. ஏன் புரியாதுன்னு சொல்ற? புரியாது. எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. அவ பயங்கரமான அறிவாளி. என் ஃப்ரெண்டோட போன்ல இருந்து கால் பண்ணா என் குரலை வச்சு நான் தான் கண்டுபிடிச்சிடுவா. உனக்கு எப்படி தெரியும்? போன் எடுத்த உடனே செல்ல கொட்டினாலே. வண்டியை நிறுத்து, நான் பாத்ரூம் போனோம். அர்ஜென்டா பாத்ரூம் போனோம். தப்பிக்கணும்னு பார்த்தேன். குரங்கு வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எட்டி பார்க்காத. பார்க்க கூடாது. என்ன பார்க்க கூடாது? பார்க்க மாட்டேன். பார்க்க கூடாது. என்னது? என்ன முட்டாளாக்குறியா? ஓடாத, நில்லு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? சைனால இருக்கிற ஆபீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு மூளை இல்லையா? உன்னை கொலை பண்ண சுத்திட்டு இருக்காங்க, நீ நம்ம போன் பண்ணிட்டு இருக்க. வை, முதல்ல அந்த போனை வை. அங்குள் லீ என்ன ஏமாத்த மாட்டாரு. உன் போனை மத்தவங்க யாரும் ட்ரேஸ் பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் மண்டையில கொண்டதா இருக்கு, மூளை இல்லல்ல. நீ என்ன காப்பாத்தணும். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான். யார் உன்னோட ஃப்ரெண்டு? நம்ம 2 பேரும் சந்திச்சே 2 நாள் தான் ஆகுது. உன்னை கொண்டு போய் சேர்த்துட்டா அப்புறம் நீ யாரோ நான் யாரோ? ஆமா, நீ தான் பெரிய பணக்காரனாச்சே, உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்ல? அது ஒரு பெரிய கதை. என்னன்னு சொல்றேன்னு கேளு. வேணாம், பில்ல கட்டு, கிளம்பணும், டைம் ஆகுது. சார் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சார் மொத்தம் 1700 ரூபாய். ஓகே, நல்லா இருக்கு, நல்லா சமைக்கிறீங்க. இது 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 எப்படி இது சமைக்கிறீங்க? நானும் கத்துக்கணும். அந்த சண்டையில என் பர்ஸ் எரிஞ்சு போச்சு. நீ என்கிட்ட இருந்து பணம் எடுத்துக்கிட்டல. உன்னை காப்பாத்தும் போது அந்த காசு தான் கீழே வந்துச்சே. இரு, ஒரு ஐடியா சொல்றேன். என்ன பண்ற? பணத்துக்கு பதிலா இந்த வாட்சை கொடுத்துட்டு போயிடலாம்ல. இது வேணாலும் தர மாட்டேன். உன்ன மாதிரி பணக்காரங்க எல்லாருக்குமே இந்த வேற ஐடியா இருக்கு. நீ உட்காரு. நீங்க கவலைப்படாதீங்க, பணக்கார வீட்டு பையன் ஏதாவது பண்ணி சமாளிச்சுப்பான். இது பாருங்க, நான் போன் பண்ண ஆள சொல்றேன். நீங்க சாப்பிட்டதுக்கு நீங்க தானே சார் பே பண்ணணும். பாத்தீங்களா, நான் ஓடி ஓடி போயிட்டு வந்தேன். மாவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், மிளகா வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இங்க பக்கத்துல வேற எதுவுமே கிடைக்காது சார். வர வழியில வேற 2-3 தடவை கீழே வேற விழுந்துட்டா சார். எப்படி வேர்த்திருக்கு பாருங்க சார். தண்ணிக்கு கூட ஓடணும் சார். டேய் நில்லு, ஓடாதடா, நின்னுடு. உன்னால என்ன ஏமாத்திட்டு ஓட முடியாது. ஒழுங்கா நின்னுடு. லூசு பையல எங்கடா ஓடிட்டு இருக்க? நில்றா, நில்லுங்கறல. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்ட் தான் செல்ல கொட்டிட்டு கூப்பிட்டா. ஒண்ணு கிடையாது. உனக்கு என்ன புரியலையா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன ஏமாத்துறீங்க? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஓடுறியா? வா, முதல்ல போய் உனக்கு கண்டுபிடிக்கலாம். வா, கால் மாட்டிக்கிச்சு. என்கிட்ட விளையாடாத, ஒழுங்கா வந்து. கால் மாட்டிக்கிச்சு. ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. முதல்ல என் ஷூலேஸ் கழட்டு. வந்துடுச்சு, சீக்கிரம். டைட்டா முடிச்சு போட்டு வச்சிருக்க. இரு, கழட்டுறேன். நீ போயிடு. எடுக்க முடியலையே. என்ன தனியா விட்டுடு. நான் இங்கே விழுந்து செத்து போயிடுறேன். விட மாட்டேன். நீ செத்துட்டா டாங்ஸர் கிட்ட என்ன யார் கூட்டிட்டு போவாங்க? நீ ஏன் என் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாமே. ஒரு கால் போனா பரவாயில்ல. நீ என் கூட விளையாடுறியா? என் வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு. உனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு முன்னாடியே தெரியுமா? ஆமா. நந்துகான் போறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லன்னு கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு சார். பாதி தூரம் நீங்க போறதுக்குள்ளே பசியில செத்து போயிடுவீங்களே. இங்க ஒரு சாப்பாடு போட்டி ஒண்ணு இருக்கு. அங்க போய் நீங்க 2 பேருமே சாப்பிட்டீங்கன்னா பெரிய பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பரிசு கிடைச்சதுன்னா சாப்பிட்டதுக்கு காசு கொடுங்க. சரி, வரோம். பில்லு கட்ட மறந்துடாதீங்க.
நம்ம எங்க இருக்கோம்? அந்த ஆளுங்க பணம் சம்பாதிக்கலாம்னு சொன்னேன். இங்க பணம் சம்பாதிக்கலாமா? எனக்கு மட்டுமா? சாப்பிட மாட்டேன், சாப்பிட்ட வாயெல்லாம் எரியும். எனக்கு அப்படிதான், நான் சாப்பிட்டு செத்தே போயிடுவேன். என்ன விளையாடுற? நீ காரம் நல்லா தானே சாப்பிடுவேன். நான் காரம் சாப்பிட்டு நீ எப்ப பார்த்த? பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, நாங்களும் இந்த போட்டியில கலந்துக்கிறோம். இவருக்கு மிளகா பிடிக்கும். ஆப்பிரிக்கால இருந்து வந்தீங்களா? இல்ல 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 இல்ல, நாங்க சைனால இருந்து வந்திருக்கோம். ஓ, வெல்கம். நைஸ் டு மீட் யூ. நாய் செத்து போச்சா? போட்டியில கலந்துக்க கை கொடுக்க சொல்றாரு. என்னடா கோத்துற? நீ கலந்துக்கோ. எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, நான் போகணும். போயிட்டு வரட்டுமா? பரவாயில்ல. எங்க போற? ஒரு நிமிஷம் இரு. அவர் ஓகே சொல்றாரு, கேக்கல? தலையா ஆடிக்கிட்டே இருக்காரு, பாக்கலையா? ஒரு நிமிஷம் இரு. அவரோட சொந்த மிளகாதான் அவர் சாப்பிடுவாரு. முடியாது, நாங்க கொடுக்கற மிளகாதான் அவர் சாப்பிடணும். முடியலன்னா முடிஞ்சதான் கோட்டுவோன்னு சொல்லிட்டு போயிடலாமா? இங்க வரவங்க எல்லாம் இவர் அப்படிதான் ஏமாத்துறாங்க. அது பத்தி இவர் கவலைப்படுறதே இல்ல. 3 தடவை இருக்கு கோட்டுவான்னு சொன்னா கிளம்பிடலாம். அவர் என்ன சொன்னாரோ அதை மறுபடியும் சொல்லு. இவன் போட்டிக்கு தயாரா இருக்கான். உனக்கு தைரியம் ஜாஸ்தி. என்னப்பா சொல்றாரு? நீ ஒரு கோவலன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம உன் பேண்ட் கேவலமா இருக்கான். உன் பரம்பரை அசிங்கப்படுத்தாத. அப்படி சொல்ல. நான் ஒரு உண்மையான ஆம்பளை. நான் போட்டிக்கு தயார். இவன் கண்டிப்பா ஜெயிப்பா. இப்ப நாம இங்க சைனால இருந்து வந்த இந்த நண்பர்களை வரவேற்கலாம். முன்னால முடியும். என்னால இங்க தோற்று போக முடியாது. இப்ப போட்டிய ஆரம்பிங்க. வீட்டை எடுக்காம இருக்கணுமா? சைனால இருந்து வந்த இவர்தான் நம்ம சாம்பியன்.
எப்படிப்பா முடியும்னு பாத்தியா, நீ ப்ரூவ் பண்ணிட்ட, நீ ஜெயிச்சிட்ட. நான் தான் சொன்னல, ஒரு பொண்ணு சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். உன்னோட கண்ணு தயவு செய்து தொடக்காத. இவன் நம்மளை ஏமாத்திட்டான். கட்டி எரியுது, எனக்கு காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கட்டி போச்சு, கட்டி. இருங்க இருங்க இருங்க, கோச்சுக்காதீங்க, அவங்க விட்டுடுங்க. சாரி சாரி, நெஞ்சு வீட்டு போயிருக்கு. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. அவங்கள விடாதீங்க. அவளை பிடிங்க. என் பணத்தை எல்லாம் திருப்பி கொடுங்க. சீக்கிரம் ஓடு. என் கால் சுடுக்கிடுச்சு. நான் தூக்கிட்டு போறவா. பாத்து போக மாட்டீங்களா? சீக்கிரம் ஏந்து. அவருக்கு வண்டி இருக்க? எத்தனை இருக்கு? ஒண்ணே ஒண்ணுதான். அவன் அடிச்சு துவம்சம் பண்றேன். அடிக்க போறியா? பின்னாடி 10 பேர் இருக்கா. வேகமா போ. சீக்கிரம் சீக்கிரம் வேகமா போ. போகப்பா, ஓரம் பசங்களா, ஓரம். நிறுத்து நிறுத்து. இப்படி வா. எங்கடா போற? ரெண்டு பக்கம் வந்திருக்க. நம்ம செத்தோம், நம்ம செத்தோம். சண்டை போடும். இது நல்ல போ. வா வா வா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. வா, அங்க மோதி போடுறா. வாடா வாடா வா வா. பார்த்தல அஜானா பாகு மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ராஜா உங்களை ரசிக்க எடுத்துருவாரு. நீங்க பயந்துலாம் ஓடாதீங்க. ஆம்பளையா இருந்தா வாங்கடா.
வாடா வா 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 உன் தாத்தாவோட பையனுக்கு நீ பிறந்தடா வாடா வா 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 இப்ப என்ன பண்றது? அண்ணா இப்ப என்ன பண்ணலாம்? இந்தியன்ஸ் கிட்ட தோத்து போக முடியாதுடா. இன்னைக்கு இந்த சைனாக்காரங்களை சட்னி ஆக்கி தொட்டு சாப்பிடுறோம். तू होगी 1 2 2 ओ कुड़िए व्हाट टू डू ओ हो गई मुंडे दी पतंगा वारगी तू एवें उड़दी ओ हो गई मुंडे दी हिला ते चलदी टुक टुक तू करदी मेकअप तू कर दिया अंग्रेजी पढ़दी गिट पिट तू करदी जिम्मे कोई साडी विक्टोरिया तू कैंटी बिग बैन दी पूरा लंदन ठुमकदा ओ जदों नच पैन दी पूरा लंदन ठुमकदा ஐயோ முடியலடா சாமி. ஏமா நம்ம கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம்க்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. மத்த கம்பெனி விட 2 மடங்கு அதிகம் தரேன்னு சொல்றாங்க. அப்ப வித்துருங்க. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாங்க, அந்த வீட்டை இடிக்க சொல்றாங்க. அப்ப இடிச்சிடுங்க. இவனை சமாளிக்கிற பணம் தான் எல்லாமே. ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கும் அவங்க கிட்ட நான் பேசிடுறேன். ஹலோ 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 கேக்குதா? எனக்கு ரெஸ்ட் வேணும். டைம் என்ன ஆகுது? 3 மணி. ஏன் பசிக்குதா? டைம் முடிஞ்சு போச்சு. என் வீட்டை இடிச்சிருவாங்க. ஏந்திரி, உன் ஆளுங்களை கூப்பிடு. இரு அவசரப்படுறாங்க. ஒரு நிமிஷம் சீக்கிரம் கூப்பிடு. இடிக்க வேணா சொல்லு, சீக்கிரம் கூப்பிடு. எனக்கு தெரியும். ஹலோ யாங், இப்ப நான் சொல்றது கேளு. அந்த வீட்டை இடிக்க வேண்டாம், நாளைக்கும் வேண்டாம், எப்பவும் வேண்டாம். என்னோட ஆர்டர் எல்லாமே நீங்க எடுக்கவே கூடாது. ரொம்ப தேங்க்ஸ். சத்தியமா சொல்றேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னால காப்பாற்ற முடியல. நீ ஒரு போன் கால்ல என் வீட்டை காப்பாத்திட்ட. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான மேட்டர், கவலைப்படாத. சத்தியமா சொல்றேன், நான் உன் கூடவே உன் உயிர் கிடைக்கிற வரைக்கும் இருப்பேன். உண்மையா சொல்றேன், என் வார்த்தையை நான் காப்பாத்துவேன். இடிச்சு தள்ளுங்க. எங்க போகணும் சார்? நெண்டுகாம். இது ஒண்ணு எனக்கு புரியல சார். வேற டாக்ஸில போங்க சார் ப்ளீஸ். நீ கவனிப்பாங்க சார், நான் கூட்டிட்டு போறேன் சார். நான் கூட்டிட்டு போறேன் சார் உங்களை. பாத்தியாடா, கடவுள் விட்ட விதி. இப்போ நீ எங்க 2 பேர்கிட்ட சட்டியாக போற. அவரை நம்ம பிடிக்கிறோம். சீக்கிரமாக போலாம். ஓடிவே. நீ என்ன பண்ணுவ? பிடிக்க அந்த டாக்ஸி பிடிக்க. போங்க.
இங்க பாரு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? நீ மரியாதையா கேளு. என்ன தைரியம்? விளையாடுறியா? எங்க கிட்ட வச்சுக்காத. நீ இங்க இருந்து வெளியில வந்தேனா மரியாதை கொடு. அப்படியாடா? யார பார்த்து டான்னு சொல்றேன்? உன் IQ 140 இருக்கு. உன்னால பிளைட் ஓட முடியும், ரோபோட் பண்ண முடியும். டேங்கர் பர்ஸ் கேம்ல எல்லாம் பண்ணே சாவடிக்கிற. நீ ரொம்ப சிறந்தவன். நீ இங்க இருந்து வெளியில வந்தேனா நான் உன்னை பொசிக்கிறோடா. போலீசார், அவன் தப்பிச்சு ஓடுறான். இவங்க எல்லாருக்கும் நீ எப்படி பணம் கொடுத்த? இல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஃப்ரீயா தான் பண்ணாங்க. கொடுத்த வார்த்தையை மறக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி, இப்போ 2வது கேர் போட்டு தொலைறியா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நான் இங்கேயே இருக்கோமேடா. அண்ணா, இந்த மலை ரொம்ப பெருசு, கண்டிப்பா அவங்க செத்துருப்பாங்க. லைட்டை புடிச்சுக்கோ. இந்த உயிலே எனக்கு வேண்டாம். அவங்க என்ன பிடிச்சிட்டு போகட்டும். செத்துட்டாங்க, வாங்க வண்டி எடுங்க, நாம போலாம். 25 லட்சம் நமக்கு கிடைச்சிருச்சுனா நான் என் ரோபோட்டை மிஸ் பண்றேன். ஒரு உயிலுக்காக சாக போறானே. கொஞ்சம் உயிர் எடுக்காம இருக்கியா? என் கண்ணியா ஏறுது. மிளகா சாப்பிட வச்சல. எனக்கு நல்லா வேணும், எனக்கு மேலேயும் வேணும். நான் தோத்து போயிட்டேன். நான் எதுக்குமே பிரயோஜனமே இல்லாதவன். நான் எதுக்காக இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்? தேங்க்ஸ் சார். அப்படிலாம் யோசிக்காத. உன்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. எந்த மாதிரி? உதாரணத்துக்கு சீக்கிரம் சொல்றியா? உனக்கு ஒரு அப்பா இருக்காரு. வேற ஏதாவது? உனக்கு பணக்கார அப்பா இருக்காரு. வேற ஏதாவது? உங்க அப்பா பெரிய பணக்காரரு. வாய மூடுறியா? உனக்கு அப்பா இல்லையா? உன்ன என்ன கல்ல பெத்தெடுத்துச்சு? நான் சத்து போலாம். நான் சத்து போகணும். சும்மா அதையே சொல்லாத. நீ செத்துட்டா அப்புறம் யார் என் வீடை காப்பாத்துவா? வீடு வீடு உனக்கு எப்ப பார்த்தாலும் அதே வீடு. உனக்கு வீடு பாத்தியம் பிடிச்சிருக்கா? சரி, அப்ப செத்து போயிடு. போ, போய் சாவு. போ. நான் தப்பா சொல்லிட்டேன். என் உயிரை காப்பாடுறதுக்கு தேங்க்ஸ். நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். எதுக்காக? அந்த குடிச்சக்காகவா? எனக்கு அது மாளிகை. நானும் எங்க அண்ணனும் அங்கதான் வளர்ந்தோம். எங்க தாத்தா என்னை தத்தெடுத்தாரு. நீ ஒரு அனாதையா? உங்க அப்பா எங்க? எங்க அப்பாவா? அப்பாவை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு உண்மையிலேயே அப்பா இல்லையா? அதனாலதான் பிரிஞ்சு போறதுனா உனக்கு பிடிக்கலையா? எங்க தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க 2 பேரும் நாங்களே பாத்துக்கிட்டோம். இங்க வா, நான் இங்க இருக்கேன், என் கூட விளையாடு. ஆனா ஒரு நாள் புயல்ல என் தம்பி அடிச்சிட்டு போயிட்டான். திரும்ப வரவே இல்லை. உன் தம்பி செத்துட்டானா? அவன் இன்னும் சாகல. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்ப வருவான். ஒருவேளை நீங்க என் வீட்டை இடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். நீ என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா? உன் கம்பெனி அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காது. உன் கூட சின்ன வயசுல உன் தம்பியாவது இருந்திருக்கிறா? எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் வேண்டான்ட்டாரு. ஏன்? அவரை விட்டு பிரிஞ்சிருவேன்னு பயந்துருக்கலாம். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரே ஒரு நண்பன் தான். இதா உன் கையா? உன் வாட்சங்க? அது எங்கோ நான் தொலைச்சிட்டேன்.
என்ன விளையாடுறியா? அந்த ஹோட்டல்ல எல்லார்கிட்டயும் நீ என்ன வேணா தர, நான் வாட்ச் மட்டும் கேட்காதீங்கன்னு சொன்ன. அது அவ்வளவு காஸ்ட்லியா? பணம் எல்லாம் முக்கியம் இல்ல, அது என்னோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுல நான் ரொம்ப தனியா இருந்தேன். என் வாட்ச் கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருப்பேன். அந்த வாட்ச் ஒரு ரோபோட்டா மாறும்னு நினைப்பேன். ரோபோட் மனசு உங்களோட விசேஷமா இருக்கும். உன்னை விட்டு போகாது, கூட பொறுக்காது, தம்பி மாதிரி. ஜுட்டியா பையங்க நம்ம கண்டுபிடிச்சிடுவானா? கண்டுபிடிச்சிருவான். நந்துகாவன் போறதுக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். தம்பி தம்பி, உன்னை கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ செத்து போயிட்டே நினைச்சேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு தெரியும் நல்லவங்க எல்லாம் சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. ஒரு பூனைக்கு மட்டும்தான் 9 உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, உனக்கு ஒன்னும் ஆகலையில. ஜிங், என்ன மன்னிச்சிடு. நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதில் நீ எங்க இருந்து குதிச்சு செத்துவன்னு சொல்வல? என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த செகண்ட்ல இருந்து நான் இனிமே உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன். தம்பி, ஜிங் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா தெரியுமா? என் உயிரை கூட அவ காப்பாத்திட்டா. சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையவே அவளுக்கு அர்ப்பணிக்கலான்னு இருக்கேன். ஆமா, இப்படிதான் எல்லாத்துக்கும் நன்றி காட்டணும். அங்க பாருங்க.地方孤独，在枯叶旁孤独，当河边忙大地，让单车咖喱鸡，我还没有弟弟，让河边忙大地。哈拉子赛地，姑姑呀咖喱鸡，没给看着咖喱鸡呀。安哥来吃咖喱鸡，也没有咖喱。你们拿着筷子，嘴里是什么呀？都拿块馒头开。你的呼啦，我拿块馒头拍。你的呼啦，乱run的木吉他，我拿块馒头拍。你的呼啦，乱run的。இங்க சிக்னல் இருக்கு. எங்க காட்டு? முடியாது. கூட ஒரு நிமிஷம் கூட முடியாது. உடனே சொல்றல, சும்மா முடியாது. ஒரே என் குரங்களை பாத்துறேன். நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். இரு, நானும் கூட வரேன். இந்தா சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா இருந்தல, இப்பவே மூஞ்சி வாடி போச்சு. ஓகாங், நான் சொல்றது கேளு. என்ன தப்பா நினைச்சுக்காத. தப்பா நினைக்க கூடாதா? என் வீட்டை இடிக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்தேன். எதுக்காக அந்த சத்தியத்தை மீறின? இல்ல, நான் அதை இடிக்கல. நான் அன்னைக்கு ஓடிட்டு இருந்தோம்ல, அப்ப என் கம்பெனில இருந்து ஒரு கால் வந்துச்சு. பெரிய டீல் வந்துச்சு. உன் வீட்டு இடிச்சாதான் அது முடியும்னு சொன்னாங்க. நான் உன்கிட்ட பேசிட்டு சொல்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அண்ணன். அப்போ என்னோட போன் பேட்டரி டெட் ஆயிடுச்சு. நான் சொன்னதை அவங்க கேட்கவே இல்ல. அதனால அந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டேன். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சேன். உன்னால தாங்க முடியாதுன்னு விட்டுட்டேன். தயவு செஞ்சு சொல்லு,
பதிலுக்கு உனக்கு என்ன பண்ணணும்? உனக்கு அதை விட அருமையான வீடு கட்டி தரேன். நீ கட்டித்தர வீடு எனக்கு வேண்டாம். மறுபடியும் என் வீட்டை திரும்ப தர முடியுமா? என் தம்பி வருவான்னு நான் காத்துட்டு இருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். முதல்லயே உன்கிட்ட சொல்லிருக்கணும். ஒழுங்கா நான் சொல்றது நல்லா கேளு. கோயில் மாதிரி மதிக்கிற என் வீடு எனக்கு திரும்ப கொடு. உன் தம்பியும் என் அப்பா மாதிரி தான். அவங்க என்னைக்குமே திரும்பி வரமாட்டாங்க. இதுக்கு நான் போயிட்டாங்க. என் தம்பி உயிரோட இருக்கா? இல்ல, அவன் செத்துட்டா. அவன் திரும்ப வருவான். வரமாட்டா. கண்டிப்பா அவன் வருவான். கண்டிப்பா அவன் திரும்ப வரமாட்டா. என் தம்பி என்ன தேடி வருவான். எங்க வீட நான் காப்பாத்தணும். எனக்கு தெரியும் அந்த வீடு தான் உன்னோட உயிரனு. நான் மறுபடியும் உன்னை இழந்துட்டேன். உன் வீடு காப்பாத்தாம விட்ட. உன் மனசு கஷ்டப்படுத்திட்ட. இந்த கொஞ்ச நாள் தான் என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருந்த நாட்கள். என்னை விட்டு போகாத ப்ளீஸ். அவர்கிட்ட தான் உயில் இருக்கும். தாத்தா, உயில் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? தம்பி, அவன் உனக்கு கொலை பண்ண வரான். வாங்க, சீக்கிரம் போலாம். வாங்க வாங்க. வாங்க. குருநாதா, நீ எங்க என்ன பண்ற? தாஞ்சாசு தலைக்கு ஒரு வேலை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். என் மாமாவா? இவன் அந்த குரங்கு பையன். இவனை சும்மா விடவே கூடாது. அப்பப்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். எங்களால அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மரியாதை எங்க இருந்து போயிடுங்க, இல்லனா உங்க கதையை முடிச்சிடுவா. வாய மூடு. உன் முகத்தை நான் பார்க்கவே விரும்பல. போலாம். எந்திரி தம்பி.
பணத்தை ரெடி பண்ணி வைங்க, நாங்க அவன் கதையை இது கடவுள் கொடுத்த கொம்பா? நான் வீட்டுக்கு திரும்பி போகணும்.
ஜியோசன், அந்த லெட்டரை நீ படிக்கும்போது ஊகாங் உங்க அப்பாவோட சேர்ந்திருப்பார், நான் நிச்சயமா நம்புறேன். நீங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகினவங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அப்பாவும் எதிர்காலத்தை தேடி ஊரை விட்டே போனோம். எங்க தலையெழுத்தை மாத்தணும்னு நாங்க முடிவு பண்ணினோம். அப்பதான் போட் டேங்க் குரூப்பை நாங்க ஆரம்பிச்சோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இந்தியாவில் சுத்திட்டு இருக்கும்போது நண்டூகான்ல இருக்கிற ஹனுமான் டெம்பிள்ல நான் ஊகாங்க தொலைச்சிட்டேன். எங்க தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியல. ஊகாங்! அவங்க அப்பா என்ன எதுவும் சொல்லல. அவர் என்ன கட்டாயப்படுத்தினதுனால நான் அந்த இடத்த விட்டே வந்துட்டேன். ஆனா அவர் அங்கேயே தங்கிட்டாரு. அந்த கோவிலுக்கே தன்னை அர்ப்பணிச்சுட்டு ஏதாவது அதிசயம் நடக்காதான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. ஊகாங் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில் அவர் இருந்தாரு. என்னுடைய வாழ்நாள் முடிய போகுதுன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே ஒரே விஷயம்தான் எனக்கு தோணுச்சு. உன்னை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு இவனை கண்டுபிடிக்கணுங்கிறது தான். ஊகாங் காதுக்கு பின்னாடி இருக்கிற மச்சத்தை நான் பார்த்ததும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு யாருக்குமே தெரியாது. பணத்தால நான் ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டியிருந்தாலும் குரங்குகளோட வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சின்ன வீட்டை காப்பாத்தணும்னு அவன் பட்ட கஷ்டம் என் கண்ணை திறந்துருச்சு. அவனை என்கிட்ட சேர்த்ததுக்கு அந்த கடவுளுக்கு நான் எவ்வளவோ நன்றி சொல்லிக்கிறேன். என் சந்தோஷத்தை வார்த்தைகள்ல சொல்லி என்னால புரிய வைக்க முடியாது. இந்தியாவுக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து போனா உங்க 2 பேரோட நட்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்து எதிர்காலத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை செய்யணும். நீங்க 2 பேரும் என்னைக்கும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் என்னோட வாழ்நாள் ஆசையா இருந்துச்சு. இந்தியால உன் உயிரை காப்பாத்த நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன். எப்படி நீ எனக்கு நன்றி சொல்ல போற? எதுக்காக நன்றி சொல்லணும்? என்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இத அன்பு பரிசா வச்சுக்கோ. உன் வீட்டை இடிச்சதுக்கு ஒரு மலையே நான் உனக்கு திரும்ப கொடுக்கறேன். தேங்க்யூ. நீ எடுத்துக்கோ. இத பாத்தியா? இது உனக்காக தான் செஞ்சேன். இதே போல எடுத்துட்டு வந்தேன். இன்னும் முடியல, வெயிட் பண்ணு. அதுல என்ன வரைஞ்சிட்டு இருக்க? தவளையா? இல்ல, குரங்கு. குரங்கு மாதிரி இல்லையே. குட்டி குரங்கு அப்படிதான் இருக்கும். கரெக்டா சொன்னா? இன்னும் கொஞ்சம் கரெக்டா வரையலாம். அங்க பாரு. ராஜா வந்துட்டாரு, ராஜா வந்துட்டாரு. வாங்க வாங்க பசங்களா, வாங்க. நான் மறுபடியும் திரும்ப வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க எல்லாரும் தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணீங்க இல்லையா? என்ன பண்றீங்க? இங்க என்ன பண்றேனா, இதுதான் என்னோட சொந்த வீடு. அப்புறம் இது உன்னோட வீடும் கூட. ஆமா, இது நம்ம வீடு. நீ என் கூட இருக்க, நான் எப்பவுமே உன் கூட இருக்கேன். வா ராஜா, போலாம் வா.的节目是歌曲联唱，欢乐中国年，有钱没钱回家过年。表演者王宝强、白客、岳云鹏、柳岩，大家掌声欢迎。恭喜恭喜中国年，
春雷锣鼓敲起来，百年梦已圆，千年手相牵，中国走进新时代。金风送喜来，紫荆花已开。2月大地春雷锣鼓敲起来，百年梦已圆，千年手相牵，中国走进新时代。有钱没钱回家过年，我知道你想已经把家还。有钱没钱回家过年，家里总有年夜饭。有钱没钱回家过年，我知道你想已经把家还。有钱没钱回家过年，家里总有年夜饭。有钱没钱回家过年，我知道你想已经把家还。有钱没钱回家过年，家里总有年夜饭。有钱没钱回家过年，林侯献瑞，金鸡报晓，红旗招展，鞭炮齐鸣，天主兄弟闹新春。新年好，宝强祝爷爷奶奶们福如东海，寿比南山。新春到，白客祝爸爸妈妈们岁岁平安，年年有余。新气象，小月祝叔叔阿姨们财源广进，步步高升。新起点，柳岩祝兄弟姐妹们心想事成，吉祥如意。大闹天主，给您拜年啦！恭喜恭喜中国年，五谷丰登笑开颜。恭喜恭喜中国年，歌声万里变成片。欢乐欢乐中国年，欢乐笑声变成片。欢乐欢乐中国年，红红火火到永远。எல்லாருக்கும் வணக்கம். சமீப காலமா நானும் என் வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். நான் கடந்து வந்த பாதைகள். இதுல எனக்கு என்ன புரியுதுன்னா, வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் நிச்சயமா பணம் இல்லை, நம்ம ஃபேமிலி தான். இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இனிமே நானும் என் புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இந்த நேரத்தில் என் நெஃப்யூ ஷாசனுக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி பாத்தாங்க்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும். அதே மாதிரி என்னை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பாட்டை நான் பாடணும்னு ஆசைப்படுறேன். என்னோட விதின்ற பாட்டு.这就是命，不怪自己，也不怨别人，不管经历怎样的残忍，也像最初那样的真诚，这就是命。அப்படியே சாஞ்சுக்கோங்க வாங்க. அப்படியே திரும்பிட்டு லெஃப்ட் ரைட் ஜம்ப்.你在哪里追求？是否已经拥有？你离开的出口，变成我的缺口。只有你的迁就，能解我的忧愁。总有人要远走，总来不及挽留，
在分岔的路口，在下雨的时候，总有人要厮守，还剪不断了离愁，别和往事战斗。